ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்லுமினாலிட்டி அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட்ஸ் ஹாரர் கேம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ரோப்ளாக்ஸில் இருக்குது. நீங்கள் இப்போ கூட வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டு ஹாரர் கேம் தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா இதோட கிராஃபிக்ஸும் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால செம்ம வந்துட்டு கிராஃபிக்ஸாக இருக்குது. ஆனால் மொபைலுக்கு லேக் அடிக்காமல் செம்மையாக வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேம் மஸ்ட்டு ட்ரைன் தான் நான் சொல்லுவேன். வேறு லெவல் கேமுங்க. நீங்கள் மல்டிப்ளேயர் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் விளாண்டிங்க வேறு லெவல் ஃபுல்லாக இருக்கும். இந்த கேமு பசில் கேம் மாதிரி தான் இருக்கும். பேக் ரூம்ஸுங்கிறது ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு ஆட் ஸ்பேஸ் மாதிரி. ஆட்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, வியர்டாக இருக்கும். அதாவது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாது. அது வந்துட்டு வியர்டாக இருக்கும். அங்கே பேய் இது அனாமலேஷன் சொல்லுவாங்க, என்டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பேய் தான். ஸோ கேஸ், இந்த வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே விளாண்டுட்டேன். என்ன எப்படி விளாண்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எபிசோடுன்னு இருக்குது. ஆக்சுவலி எபிசோடு தான் இது எபிசோடுங்கிறது ப்ளே தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு எபிசோடு 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் முடிச்சிட்டேன். ஸோ எபிசோட் 2 இப்போ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணலான்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ், நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் எனக்கு விளாடவே பிடிக்கல. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்துட்டு இது எபிசோடு 1 வந்துட்டு நீங்கள் போடணும் அப்படின்னா எபிசோடு 1ன்னு போட்டு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்ருங்க. அதுவும் வந்துட்டு ஒரு ரெட்டு ஹார்ட் தான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு செகண்ட் எபிசோடான த டெப்த்ஸ் அப்படிங்கிற ஒரு இது காம்ப போகிறோம். ஸோ நான் தனியாலாம் போகிறதில்ல. நான் வந்துட்டு இது நிறையா பிளேயரோட தான் நான் விளாட போகிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு தனியாக விளாட கொஞ்சம் இதெல்லு தான். ஏன்னா இந்த கேம் ரொம்பவே பயங்கரம் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸே வந்துட்டு தரமாக இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டரில் விளையாடுறதா இருந்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன கிராஃபிக்ஸ் நான் சொல்லுவேன்னா, ஃபுல் அது மேனுவலில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மேனுவல் தான் பெஸ்ட்டு கிராஃபிக்ஸ். ஆனால் நான் ஆட்டோமேட்டிக் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் தான் வந்துட்டு லோ கிராஃபிக்ஸ். ஆனாலும் லோ கிராஃபிக்ஸ்னாலுமே நல்ல வந்துட்டு குவாலிட்டியான கேமு. ஓகே கைஸ், இன்டர்லுமினாலிட்டி. ஸோ ஓகே, கதையை எங்கேருந்து விட்டோமோ அதுலேருந்து தான் வரும். கடைசியாக வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்லேருந்து நம்ம விட்டுட்டோம். எபிசோடு 1 அதுலேருந்தே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு எலிவேட்டரில் ஏறி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். ஓகே, திஸ் கேம் கண்டெய்ன்ஸ் ஃப்ளாஷிங் லைட்ஸ், ஜம்ப் ஸ்கேர், லவுட் நாய்ஸஸ் அண்ட் மோர். ப்ளீஸ் ப்ரொசீட் வித் திஸ் காஷன். ஓகே, நீங்கள் இப்போ வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர்லாம் நிறையா இருக்கும். ஓகே, இன்டர்லுமினாலிட்டி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அப்பா, when I was first entered in this hotel, I was in a hotel. ஓகே, நான் வந்துட்டு ஒரு தாட்டி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறோம். நம்ம இந்த கேமோட கிராஃபிக்ஸு வேறு லெவல் தான். வந்துட்டு அச்சு சொல்லுவேன், வேறு லெவல் கேமுங்க. ஓகே, நாக் பண்ண சொல்லுது. என்ன கேம் லோட் ஆகலையா? என்னால் ஓட முடியல. ஓகே, ஏதோ ஃபோட்டோ இருக்குது, அதுக்கு முன்னாடி சேர் இருக்குது. ஃபோட்டோ கிடையாது, விண்டோ. ஓகே, ஏன் நான் ஓட முடியல? ஓய் போயிட்டீங்க. இன்டர்லுமினாலிட்டி, we will be right back, please stand by. ஓகே, கேஸ், இந்த கேம் வந்துட்டு வேறு லெவல் கான்செப்ட்டு. அடித்து நான் சொல்லுவேன், இந்த கேம் ரொம்பவே நல்ல கேமு. நீங்கள் மஸ்ட்டு ட்ரைன் தான் நான் சொல்லுவேன். மொபைலில் இருந்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் நல்ல ஃபோனை வச்சுருக்கீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் 3வது பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஐ ரிமெம்பர் திஸ் பிளேஸ். எனக்கு இந்த பிளேஸ் நான் ஏற்கனவே வந்திருக்கேன் அப்படிங்கிறோம். இது தொலைஞ்சு போயிடாத அப்படிங்கிறாங்க ஒரு இது பேப்பரில். அது தொலைஞ்சு போகிற அளவுக்கு என்ன இருக்குது இந்த ஹோட்டலில்? ஆயிடாமாப்ல என்னோட கொள்ற
கைஸ் எப்படா டேய் டேய் பூச்சுரா ஏன் நம்ம டீம் தானடா கொண்டு தோஸ் மிமிக்ஸ் தட் அகெயின் ஏற்கனவே வந்துட்டு அந்த பேய் வந்திருக்குது எபிசோட் 1 வந்துட்டு நம்ம டிஸ்கவர் பண்ணியிருப்போம் ஒரு பேய். அது என்ன பேய்னா இந்த பேய் தான். இது வந்துட்டு வேறு உங்கள் டீமெண்ட் மாதிரியே வந்துட்டு ஷெஃப்டோட கொண்டுருச்சு. ஓ அதுவும் பேயாடா போச்சு. ஓ இதெல்லாம் மிமிக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரியே கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் இப்போ வெளியில் நிற்கிறதும் ஒரு பேய் தான். ஓகே இப்போ நம்ம ஓடுறோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸிட்டை தான் கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறோம். இப்போ தான் நான் அந்த சைடு பார்த்தேன். இப்போ இங்கே எப்படி நிற்கிறான்? ஒரிஜினல் தான் கவலைப்பட வேணாம். இவன் வந்துட்டு ஒரிஜினல் தான். அது லோடாகி போச்சுரா. இவன் ஒருத்தர் துரத்துறான்டா. போச்சுரா ஓடுங்கடா ஓடுறாடே. ஓகே பயந்துட்டேன். இவன் பேயாடா? இவன் இல்லை இவன் பேய் கிடையாது. கேஸ் இந்த கேம் ரொம்பவே நல்ல கேம். ஓடுறடே அப்போ எலிவேட்டருக்குள்ளே ஓடுறான். லெஃப்ட்லாம் அழுத்த முடியாது போல். ஓகே ஒரிஜினல் இல்லை, அவன் டூப்ளிகேட் நம்மளை கொண்டுருவான். ஐ ரிமெம்பர் திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஓகே அவன் மாட்டலை. இல்லை நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஏன்டா உட்கார்றாடி? ஒன்றுமே நம்ம இன்னும் பண்ணல. ஓடுறோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வேறு லெவல் கேம் பிளே. இது என்னடா அது ஒரு மாதிரி அன்னாயிங்காக இருக்குது. ஓகே அங்கே அவன் நிற்கிறான்டா. அடடி அவனே மிமிக்குங்க. அவனே ஒரு மிமிக்கு. ஓகே எல்லாம் போச்சுரா ஓடுற. எனக்கு பிடிக்க. ஓகே சாரி. இப்போ வந்துட்டு இதை திறக்கணும் போல். இது திறக்கிறதுக்கு நம்ம கதவெல்லாம் திறந்து பார்க்கணும். அங்கே ஏதாவது கீ ஏதாவது இருக்குமோன்னு தரல. போச்சு. எவன்டா துரத்துறான்? டே எவன்டா ஒரிஜினலு? எவன்டா டூப்ளிகேட்டு? போச்சு. அசால்ட்டாக உள்ளே அமுக்கிட்டான். ஓ நம்ம செத்துட்டோன்னா அவன் வந்துட்டு நம்மளை மாதிரியே ஷேப் போச்சு. டேய் எவன்டா ரியலே அமுக்கிட்டான் அவன். போச்சு. போடாடே அப்பாடி. போச்சுரா. டே காப்பாத்துங்கடா. கதவு திறந்துச்சு. போங்க கீழே எல்லாம் போங்க. ஓகே வேறு லெவல் கைஸ். நம்ம வந்துட்டு எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் கண்டுபிடிக்கல. இவனுங்களா போயிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியோ. ஓகே கஷ்டப்பட்டு. போங்கடா. நாங்கள் 2 பேர் தான்டா. ப்ளீஸ் ஓகே. இப்போ நம்ம வேறு லெவலுக்கு வரோம். கைஸ் கவலைப்படாதீங்க. அவனுங்களும் வருவாங்க. ஏன்னா இதுட்டு டெலிபோர்ட் ஆகுது கேமு. அவனுங்களும் வருவாங்க. வெயிட் பண்ணலாம். ஓகே
கண்ணும் தெரில ஒன்றும் தெரில. ஃப்ளாஷ் லைட்டு தான் இருக்குது. ஓகே, இது ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது கைஸ். ஹலோ, நம்ம சொல்கிறோம் ஹலோன்னு, ஆனால் யாருக்குமே கேட்குற மாதிரியே இல்லை. எக்ஸிட். நான் இங்கே தனியாக இருக்கேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறோம். நம்ம அங்கே போனோம் எப்படியாவது அப்படிங்கிறோம் நம்ம. கேடா இல்லை. ஓகே, இதில் மினிக் வராதுன்னு நான் நினைச்சேன். ஓகே, எக்ஸிட் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஓ, அது இந்த டேரக்டர் ஏதோ மாலை மாரி ஏதோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. எவன் டேரக்டரு புரியல எனக்கு. ஐயோ, நான் சென்டென்ஸை படிக்காமல் இருக்கேன். மேலே போ அப்படிங்கிறான் அம்புக்குறி போட்டு, அதாவது ஆரோ மார்க்கு. மேலே போனால் ஏதாவது கிடைக்குமோ? ஊட்ட இருக்கு கேஸ். ஓகே, இப்போ இந்த லெவலை முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஏற்கனவே விளாண்டேன் இந்த லெவலு சாப்டர் 2. ஓகே, எபிசோடு ப்ளீஸ்டா இங்கே கூப்பிட்டு போங்கடா அங்கே வந்துட்டு போய் நிற்கிது. வெளில விடுங்கடா. ஓகே, அது வந்துட்டு அங்கே நிற்கிது தெரில. ஓகே, Intraluminal, we will be back. Please stand by. ஓகே, நைட்டு ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அதுவும் 8 மணி கரெக்டாக. இது என்ன ஏர்போர்ட் மாதிரி இருக்கு? என்ன டாட் யார் அவன்? சரி, ஓகே கைஸ், நம்ம ஓடினே தான் இருக்கோம். ஏதோ சீட் இருக்கு. அது இது என்ன லைட் சுவிட்ச் மாதிரியா? ஓகே, திறக்கணுமோ? ஓகே டேய் இங்கே வாங்கடா. இங்கே வந்துட்டு இந்த ஸ்கொயரில் ஓடணும். என்னது? நான் இங்கே தானே வந்தேன், அது அங்கே போனாங்க. ஏன் டேஞ்சர் சிம்பிள் காமிச்சு?
ஏதோ திறக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறேன். கதவு திறந்துருச்சியா? கைஸ், இந்த லெவலில் டக்குன்னு முடிச்சிட்டோம். இதில் என்டிடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இன்டர்மினன்ட் வி வில் பேக்கு ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை. ஓகே ஓகே, நான் ஒத்துக்கிறேன். வாங்கடா டக்குன்னு. ஃபோனை கட்டி விளாடுவோம். இந்த மாதிரி இல்லையே. இது எபிசோட் 2. இது அதே இடம்டா. இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன். என் ஃப்ளாஷ் லைட் வந்துட்டு ஒர்க் ஆகுற மாதிரி தெரில அப்படிங்கிறோம் நம்ம. அதே பொம்மை நாயக்கன் உன்னிச்சு. இதுதான் பிறக்கணும்ல நினச்சேன். ஆக்சுவலி நான் எபிசோட் 2 வந்துட்டு இவ்வளோ நாள் விட்டேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக மேனிக்கன் ஹெட்டும் பாடியும் இருக்கு. ஏதோ சொல்ல வராங்க. ஹெட்டும் பாடி எதுக்கு இங்கே கிடக்கு? நான் பா நம்பி பண்ணுற குழுன்னு இருக்கீங்க. என் ஃப்ளாஷ் லைட்டும் ஒர்க் என் ஃப்ளாஷ் லைட்டும் பார்க்க இது என் ஃப்ளாஷ் லைட் ஒர்க் ஆகுற மாதிரி தெரில அப்படிங்கிறான். ஓ, கண்ணில் பார்க்கலன்னா துரத்தும் போல். ஓ கெய்ஸ் ஓகே புரிஞ்சு. இப்போ நான் பார்க்க திரும்பினேன்னா என் வந்து போட்டுரும். இதோ பார்த்தீங்களா, பாருங்கடா எல்லாம். போச்சோம். இல்லை இவன் தான் போல. அந்த மாதிரி ஓடாதுங்களா பார்த்ததும் அவ்வளோதான் அவங்க போட்டுருவோம். உங்களுக்கு சொல்லிடுவோம். Guys, if you see them, they will not attack. No. ஓ, நான் பார்க்கலன்னா உங்களை போட்டுருக்கேன். என் கழுத்தை போட்டாரு. ஒரு ரெஸ்பாண்டும் இல்லை இந்த சர்வரில். ஓடுங்களா சாமி. இங்கே இருக்க. ஓ, பார்த்துட்டேன். எக்ஸிட் இதுதானே. வெயிட் பண்ணுங்கடா. வேற ஒருத்தங்கிட்ட மாட்ட போகிறேன். இப்போ அட மாப்பிள்ள வா மாப்பிள்ள, அதை சொல்லு மாப்பிள்ள போடா. போட்டாங்களா?
பக்கத்தில் போய் தொட்டால் கூட எதுவும் வாங்க முடியுது. ஆனால் நான் மட்டும் போட்டுருவேன். ஒரு ரெஸ்பாண்டும் இல்லை இதில் வரைக்கும் ஒரு ரெஸ்பாண்ட் இல்லை. இங்கடா நான் போவேன் அண்ணே தெரியலடா. கொள்றா எடுத்துட்டானா இங்கண்ணா. டேய் ஏய் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ என்னைய கூட்டமே தொடச்சேன். மாப்பிள்ள வரலாம். என்ன கைத்தை பிடிச்சி ஒன்று நடிச்சு விட்டான். ஓ பார்க்கலனாவா நடக்குது. வெறுப்பினேன். எவன்டா ஃபாலோ பண்ணுறது? ஏண்டா டே ஒரு வார்த்தை கூட கேட்க விடாதாடா. வரைங்களா எவ்வளோடா காலை விட்டு நோண்டின்றது? ஏய் அந்த நாய்டானே பேர் ஐயோ ஊர்ற மாப்பிள்ள பார்க்காம விட்டேன்னா செருப்படி. என்னடா பண்ண முடியும் டேய்? பண்றத ஃபாலோ பண்றேன்னு சொல்லுங்கடா. கொட்டாங்க மாத்துறோம். வா
போடு என்னைய போடு சாவுடா. ஏன்டா தேவையா இங்கே மட்டும் வச்சுக்கிறேன். எல்லாம் என்னை தான் போடுறாங்க. ஓட்டு போடுறீங்க. டேய் நான் இங்கே கடுப்பாக உட்காந்துருக்கேன்டா. டேய் இந்த எபிசோட முடிக்கிறதுக்குள்ளே சொல்கிறாங்களே. என்னடா அப்பாடி கதையை முடிச்சுக்குவாங்க. தெரிலடா என்னடா பண்ணுறது. போடலாமோ? பார்ட் 2 கேட்டால் கூட நான் போட மாட்டேன்டா. அந்த கேம் எவன் கிரியேட் பண்ணான்னு தெரில, வச்சு செய்வேன் நான். சாப்டர் 1 தான் வேறு லெவலில். சாப்டர் 2 வேஸ்ட்டு. ஒவ்வொருத்தனா நான் பார்த்துட்டு போகணும்டா. படுத்துறாங்க ஓடு. ஆய் செருப்படி. கண்ணு தெரியவில்லை. எங்கேயோ போயிடும் முன்ன சாவ போனேன் இப்போ. மட்டும் கன்ஃபார்ம். ஏய் என்னடா இது? ஆடு ஆடாடு ஆடாடா சூப்பர்ரா. வாடா 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 மாப்பிள்ள. ஏன்டா டேய் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணு தெரிகிற மாதிரி கொடுத்துட்ருக்கலாம்ல. கொள்றாமாப்ப நில்லுடா நில்லுடா. நிறுத்த நிறுத்த நிறுத்தி நிறுத்தாம கொள்ளுடா கொள்ளுடா கொள்ளுடா. ஸோ கைஸ்
நான் இங்கேருந்து வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கேம் வேஸ்ட்டாக மாதிரி தான் இருக்குது. கண்ணு வேறு லெவலில் ட்ரிப்பிங். மையாட் என்னடா ஃப்ளாஷ் லைட்டு ஒரு இதுவே கொடுக்கல. இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் கஷ்டமாக்கிடுறாங்க. நான் போட்டு அடிக்கிறான். வாடா முறுக்கா 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 போடு. முறுக்கா 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 அண்ணா இப்படி ஒரு கேமு நான் ஆக்சுவலி ஒருத்தன் லீவ் ஆகிட்டான். வாய்ப்பில்லை ராஜா இது அப்படிங்கிற மாதிரி லீவ் ஆகிட்டான் ஏமோட்டு. ஸோ நான் இங்கேருந்தே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய்.